டிஜிட்டல் டிமென்ஷியாவும் இருக்குது, டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து செல்ஃபோனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி நிச்சயமாக குறையுது. எதையும் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறது, கிராஸ்பிங் பவர், மெமரி லாஸ் கூட ஏற்படும். ரொம்ப ஒரு இதாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்கும்போது, நடிகை ஷகிலா அவங்களுக்கு செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும், அந்த போஸ்டர் வந்து தவறாக பயன்படுத்துறதுனாலையும் ஏற்பட்ட ஒரு சர்ஜரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சர்ஜரி அது வந்து பொதுவாக நம்மளுடைய செல்ஃபோன் நம்ம குனிஞ்சிக்கிட்டே ரொம்ப நேரம் பார்க்கும்போது கழுத்து எலும்பு பிரச்சனைகள், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸு, அந்த எலும்புகள் ப்ளஸ் டிஸ்க் பல்ஜிங்லாம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஏசிடிஎஃப் சர்ஜரி தான் பண்ணியிருக்கணும். அது வந்து ஆன்டீரியர் செர்விக்கல் டிசெக்டமி அண்ட் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த சர்ஜரி தான் பண்ணுவாங்க. போஸ்டர் நம்ம படுத்துகிட்டே பார்க்குறது, நம்ம குனிஞ்சிக்கிட்டே செல்ஃபோன் பார்க்குறது, டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணிலேருந்து பிரெயின்லேருந்து எல்லாமே எலும்புகள், மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு, ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி வறட்சி, கண் வறட்சி ரொம்ப இருக்கும், பார்வை குறைபாடு இருக்கும். நம்ம அதிகமாக ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரெயினுடைய ஆக்டிவிட்டி குறையும். நிச்சயமாக அதனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், அது பிரெயினில் வந்து ஒரு நினைவாற்றல் திறன் குறையும். அதில் டோப்பமைன் வந்து அதிகமாக சுரந்து நம்ம அந்த போதைக்கு அடிமையான மாதிரி அந்த செல்லுக்கு ஒரு அடிக்ஷன் வரும், டிஜிட்டல் அடிக்ஷன் வரும். டிஜிட்டல் டிமென்ஷியாவும் இருக்குது, டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து செல்ஃபோனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பாதிக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி நிச்சயமாக குறையுது. எதையும் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறது, கிராஸ்பிங் பவர், மெமரி லாஸ் கூட ஏற்படுது. அதே மாதிரி அதில் உள்ள அந்த ப்ளூ லைட் வந்து செல்ஃபோனில் உள்ள அந்த ப்ளூ லைட்ஸ் வந்து மெலோட்டனின் லெவல், நம்ம தூக்கத்தை வந்து உருவாக்கக்கூடிய பிரெயினில் உள்ள மெலோட்டனினை வந்து சப்ரஸ் பண்ணுறது. அதனால வந்து தூக்கமின்மை ஏற்படுது, இன்சோம்னியா ஏற்படுது. அதனால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து தேவையாக இருந்தாலும் நம்ம வந்து அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன், போஸ்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு குனிஞ்சு பார்க்காம நம்ம ஐ லெவலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த கையெல்லாம் வந்து கரெக்டான ஒரே பொசிஷனில் வச்சுருக்காம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு இது லெவலில் வைக்கணும். எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் 20 அடி தள்ளி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து 20 செகண்ட்ஸ் பார்க்கணும். அப்போ அந்த கண்ணுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் 1 hour ஒன்ஸ் வந்து நம்ம எழுந்திரிச்சு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் கான்வர்சேஷன் அந்த மாதிரி வச்சுக்கணும். அதை அவாய்ட் பண்ண, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங், எக்ஸசைஸு அதெல்லாம் பண்ணணும்.